நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுவீர்களாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையில நம்முடைய தானத்திற்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். Jesus spake unto them saying, Be of good cheer, it is I, be not afraid. 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு, வா என்றார். இந்த செவ்வாய்க்கிழமையில உங்களுக்கு மிக அழகான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இவர்கள் நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டார்கள். நடுக்கடலிலே ஓயாத சூறாவளியும் காற்றும் அலைகளின் வேகமும் பெரிதாயிற்று. ஸோ அந்த அலைகளின் நடுவில் என்ன நடக்குமோ என்று சொல்லி ஏற்கனவே பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு நடந்து வருகிறார் தண்ணீரின் மேலே. ஏற்கனவே உள்ள பயத்தோடு இந்த பயமும் சேர்ந்து ஒரு ஆவியை காண்கிறோம் என்று சொல்லி பயந்தார்கள். ஆனால் பயப்பட்ட வேளையில ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். பயந்திருக்கிற நேரத்தில், கடலின் அலைகள் பொங்கி வருகிற நேரத்தில், அவளுக்கு எந்த நேரமும் அழிவு வரக்கூடும் என்று நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் அங்கே வந்து சேர்ந்தார். வந்தது மாத்திரமல்ல, பயப்படாதிருங்கள், நான் தான், நான் வந்துட்டேன்ப்பா, இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுருக்கு ஒரு ஆசை, நீரையானால் நானும் உங்களை மாதிரி நடக்க எனக்கு உதவி செய்யும், கடலின் மேல் நடக்க உதவி செய்யும், வர உதவி செய்யும். உடனே ஆண்டவர்னு சொன்னாரு, ஐயோ நீ வராத, நான் பெரிய ஆளு, நீ உனக்கெல்லாம் முடியாது, அப்படி சொல்லல, வா, இறங்கி வா. இந்த கால வேளையில அவரை போலவே தண்ணீரில் நடக்க, இயற்கையின் மேல் அதிகாரம் செலுத்த, எல்லா விதமான அதிகாரங்களை படைத்தவர்களாய் வாழ தேவனாய் கர்த்தர் உதவி செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு கடல் அலைகளிலே என்ன செய்வோம் என்று அறியாத ஒரு 4ஆம் ஜாமத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு நேராக நடந்து வருகிறார். ஆவி என்று கண்டு பயப்படுகிறீர்களா? அவர் ஆவி அல்ல, உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். உங்களை பார்த்து பேசுகிற, பயப்படாதே, நான் வந்துட்டேன், கவலைப்படாதே. ஒருவேளை தண்ணீரில் நடக்க விரும்பினால் அதற்கும் அவர் ஒத்தாசை பண்ணுவார். ஏனென்று கேட்டால், வந்தவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உங்களோடு கூட இந்த நாளெல்லாம் வழி நடத்துவாராக. பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இந்த செவ்வாய்க்கிழமை காலையில யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கை படகுல கர்த்தாவே ரொம்ப அலைந்து அசைவாடி அலைமோதி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நோக்கி நீர் கடந்து செல்லுவீராக, நான் தான் என்று சொல்லுவீராக. கடலையும் காற்றையும் அமர்த்தி தண்ணீரில் இறங்கி வர உதவி செய்வீராக. மோடு கூட நடக்க உதவி செய்யும். இந்த நாளெல்லாம் உங்களுடைய கிருபை அவள் மேல் இருக்கட்டும். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கனம் எல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. தண்ணீரின் மேல் நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.